இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பாருங்க ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும். இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ப்ளே ஸ்கூல் படிக்கிறாரு. இப்போத்துக்கு இவருக்கு வந்து ஸ்டாண்டிங் லைன், ஸ்லிப்பிங் லைன் அதுதான் வந்து போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா 3.5 இயர்ஸ் ஓல்டு. இவருக்கு வந்துட்டு பாருங்க, நான் வீட்டில் ஒரு சின்ன கேம் கொடுத்துருந்தேங்க பாருங்க. இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, கீபோர்டு ப்ளே மாதிரி இருக்கு. வரேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் பர்பிள் கலரும் ரெட் கலரும் கொடுத்துருந்தேன். அரிஷமி, இது வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பர்பிள் கலர் வந்துட்டு நம்ம இது மாதிரி வந்து பால்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்துட்டு எடுப்பாங்க. எடுத்த உடனே வந்து அந்த லைனில் இந்த பாக்ஸில் நான் லைனாக வந்து அடுக்க சொல்லியிருக்கேன். இப்போ பாக்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது ரீச் காட்டுங்க. எப்படி எடுப்பீங்க, எடுத்து காட்டுங்க. கீழே வைங்க. எடுத்து இந்த கவரில் வைங்க. இங்கே வைங்க. எடுத்து வைங்க. அவர் எடுக்கிறது பாருங்க. குழந்தைங்களுக்கு டைம் பாஸ் அண்ட் அவங்க டிவி பார்க்காததுக்கு ஒரு மணி நேரம் அவங்க ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுமாரி ஒரு விளையாட்டு கற்று கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் டைம். இது நோட் புக்கு இது வந்து இவருக்கு இன்னும் இதெல்லாம் ரைட் பண்ணலாம் தெரியாது. ஜஸ்ட் இவன் பிக்சர் பார்ப்பான், ஆனால் வந்து ஏதாவது ரைட் பண்ணி கிரிக்கிட்டு இருப்பான். அதனால் சரி, இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸாக இருக்கு இல்லைங்களா, அதனால் அவருக்கு ஒரு விளையாட்டாக கொடுத்துருக்கேன் நான் அது. ஏன்னா இப்போ தான் ப்ளே ஸ்கூல் தான் படிக்கிறாரு அவர், குழந்தைங்க இல்லைங்களா. அதனால் இவருக்கு வந்து ஒரு டைம் பாஸ்க்காக இப்போ இதில் வந்து 1 hour இவருக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஆல்ரெடி ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணுவோம், அடுத்த கலர்ஸ் நாங்கள் எடுத்து இது மாதிரி இப்போ விளையாட ஆரம்பிச்சிடுவோம். ஃபினிஷ்டா ரீஷ்? ஃபினிஷ்டா அவங்களோட? இது என்ன கலர் சொல்லுங்க, வாட் கலர்? வைக்கணுமா? சரி வாங்க, இந்த பாக்ஸ் கலர் வைங்க. இந்த பாக்ஸ் 10 நம்பர்ஸ் இருக்குல்ல, ஒரு பாக்ஸ்லேயே வைங்க. ஸ்டிக்கர் வைங்க. 10 நம்பர்ஸ் பாக்ஸில் வைங்க. இங்கே இந்த பாக்ஸ் ஒரு கலர்ஸாக வச்சிருங்க. எப்படியெல்லாம் இவங்களை விளையாட்டு காட்டணுமோ அது மாதிரிலாம் எஸ் கரெக்ட். எப்படிலாம் உங்களுக்கு விளையாட்டு காட்டணும் கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ம இதை மாதிரி கொஞ்சம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸாக இருக்கும். இந்த டிவி பார்க்குற டைம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். உங்கள் கூடயும் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக தான் இது மாதிரி ஒரு கேம் வந்து அவருக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த புக்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஜஸ்ட் வந்து அந்த பாக்ஸ்லாம் நான் வைக்க சொல்லியிருக்கேன். அதுதான் வந்து கேம். ஏன்னா ரைட் பண்ணுற மாரி இருந்தால் நான் அந்த 10 நம்பர்ஸ்லாம் ரைட் பண்ண கற்றுக் கொடுத்துருவேன். ஸ்டாண்டிங் லைன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் லைன் போட்டுடுவார், ஆனால் அந்த வேர்வல் போடுவார், ஆனால் வந்து கொஞ்சம் கிறுக்கி தான் வைப்பார். சின்ன ஃபினிஷ்டா ஒன் மோரா? சரி. இது என்ன கலர் சொல்லுங்க, என்ன கலர்ப்பா? இங்கே வைக்கலாம். சரி இங்கே வைங்க, அது சரிங்க வந்துடும். இங்கே வைங்க. வாட் கலர்? கரெக்டாக சொல்ல தெரியாதா? அம்மா சொல்லி கொடுக்குவா. ரெட் பர்பிள் சொல்லுங்க. பர்பிள் கலர் அண்ட் ரெட் கலர். எப்படி நம்ம இதில் வச்சோம் ஓவல் பண்ணி இந்த இதை நம்ம உருட்டி தானே வச்சோம் ஹரிஷ். நம்ம திரும்பி நம்ம விளையாடலாமா? ஓகே அம்மா, நாளைக்கு வேற கேம். ஓகேவா? சரி ஓகே சொல்லு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ. லைக், share, subscribe, more. ஓகே வச்சிருங்க. சொல்லுங்க ஆண்டி அங்கிள். சரி வைங்க. நீங்க தான் சொல்லணும். ஆண்டி அங்கிள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சரி பை சொல்லுங்க. இங்க பார்த்து சொல்லணும். பை. ஓகே, குட் நைட்.